ஆல்ஃபா டெம்பிள் அன்பின் நேயர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதி ஆகட்டும், மேல் திருப்பதி ஆகட்டும், நம்ம கீழ் திருப்பதியில நேரடியா போனா எப்படி ரூம் எடுக்கிறது? அதேமாரி பார்த்தீங்கன்னா, திருமலைக்கு நேரடியா போனோம்னா எப்படி ரூம் எடுக்கிறது? அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல பார்த்தா 2 மாசத்துக்கு முன்னாடி இன்டிமேஷன் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல நம்ம சைட்ல போயிட்டு ஆன்லைன்ல எப்படி ரூம் புக் பண்றது? அத பத்தி ஃபுல் டீட்டெயில் சொல்லப் போறேங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க திருப்பதியில ரூம் எடுக்குமா இருந்தா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா அதாவது கீழ் திருப்பதியில திருப்பதியில பார்த்தீங்கன்னா நேரடியா போனோம்னா, ரூம்ஸ் எங்கெங்க கிடைக்கும்? அது எப்படி எடுக்குது? அத பத்தி சொல்லப் போறேங்க. நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதியில பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் அந்த திருப்பதி தேவஸ்தானம் அவங்களுடைய ரூம்ஸ் இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல விஷ்ணு நிவாசங்க. இந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் நம்ம நேரடியா போனோம்னா, நம்ம ரூம் நம்ம நேரடியா எடுத்துக்கலாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க காலையில பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம நேரடியா இந்த கவுண்டர்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மேல காமிச்சிருக்க மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு சேர் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க ரூம்ஸ் உங்களுக்கு வேக்கன்ட் ஆக மட்டும் தான் ரூம்ஸ் குடுப்பாங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா, இங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 450 ரூம்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு பாதி ஆஃப்லைனாவும் குடுப்பாங்க, பாதி ஆன்லைன்லாவும் குடுப்பாங்க. நீங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா, நீங்க அந்த கவுண்டர்ல போய் உட்கார்ந்துகிட்டு, அந்த டிவில உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். எத்தன ரூம் வேக்கன்ட்டா இருக்குது. அது டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கு. அந்த ரூம் வேக்கன்ட் ஆனோனே, நமக்கு அந்த ஸ்லிப் ஒண்ணு குடுப்பாங்க. அந்த ஸ்லிப்ல நம்ம பேரு, நம்ம ஆதார் கார்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு, நம்ம குடுத்தோம்னா, நம்ம ரூம் வேக்கன்ட் ஆகும்போது நம்ம ரூம் எடுக்கலாங்க. உங்களுக்கு விஷ்ணுநிவாஸ்ல ரூமோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 340 ரூம் இருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் ஜிஎஸ்டி சேர்த்தி தாங்க. அடுத்தது ரூ. 560 ரூம் இருக்குங்க. ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா ரூ. 900 வருங்க. அடுத்தது ஏசி சூட் ரூம் பார்த்தீங்கன்னா ரூ. 1500 வருங்க. இந்த நண்பன் நான் என்ன சொல்றேன்னா நீங்க விஷ்ணுநிவாசல் நீங்க ரூம் எடுத்தீங்கன்னா முதல் 24 மணி நேரத்துக்கு மட்டும் தான் ரூ. 340 அதுக்கடுத்து ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. அதாவது கூட்டத்த பொறுத்து அவங்க எக்ஸ்டென்ஷன் அதிகமா அலோ பண்ணுவாங்க. கூட்டம் இருந்ததுன்னா குடுக்க மாட்டாங்க. கூட்டம் நார்மல் டைம் இருந்ததுன்னா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு மேல போச்சுனாவே, உங்களுக்கு டபுள் சார்ஜ், ட்ரிபிள் சார்ஜ் வாங்கக்கூடிய இதில வாய்ப்புல இருக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரூம் எடுத்தீங்கன்னா, அதிகபட்சம் நாம 48 மணி நேரம் தான் விஷ்ணுநிவாஸ்ல நம்ம ரூம் எடுக்க முடியுங்க. கீழ் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, விஷ்ணுநிவாஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூம்ஸ் ரொம்ப கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விஷ்ணுநிவாஸ்ல லாக்கர் ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க. நீங்க ரூம் கிடைக்கலன்னா, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போது லாக்கர் இருக்குங்க. லாக்கர் எடுத்துட்டு லக்கேஜ்ல வச்சுட்டு, நீங்க சாமி தரிசனம் கூட நீங்க பார்த்துட்டு வரலாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீனிவாச காம்ப்ளெக்ஸ்லயுமே லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குங்க. 2 இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம லாக்கர்னுமே எடுத்துக்கலாங்க. நீங்க ரூம் ஃப்ரெஷர்ஸ் வாங்குனாலும் கூட, நீங்க லக்கேஜ்ல வச்சுட்டு, நீங்க கீழயே டாய்லெட் எல்லாம் இருக்குங்க. பாத்ரூம்ஸ் எல்லாமே இருக்குங்க. நீங்க வேணா ஃப்ரெஷர்ஸ் ஆகிட்டு நீங்க சாமி தரிசனம் கூட போகலாங்க. சிங்கிள் பெர்சனுக்கும் கூட லாக்கர் குடுப்பாங்க. ஆனா ரூம்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 பேர் இருந்தா மட்டும் தான் திருப்பதியில கீழ் திருப்பதி ஆகட்டும், மேல் திருப்பதி ஆகட்டும், அவங்களுக்கு ரூம்ஸ் குடுப்பாங்க. லாக்கர் சிங்கிள் பெர்சன் போனா கூட அவங்களுக்கு லாக்கர் குடுப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு திருமலையில பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் நேரடியா போனா எப்படி எடுக்குது? அத பத்தி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லப் போறேங்க. மேல் திருப்பதி ஆகட்டும், அங்கேயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில 4 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணிருவாங்க. உங்களுக்கு ஆதார் கார்டு காட்டணும். கீழ் திருப்பதி ஆகட்டும், மேல் திருப்பதி ஆகட்டும், உங்க ஆதார் கார்டு காமிச்சு, நீங்க அதுல வச்சு தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியுங்க. மினிமம் 2 பேர் இருந்தா மட்டும் தான் ரூம் நம்ம எடுக்க முடியுங்க. டியர் ஃபிரெண்ட்ஸ், நீங்க மேல் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்க கவுண்டர் ஓப்பன் பண்ணா லைன் நின்னு நம்ம ரூ. 50 ரூம் இருக்குங்க, ரூ. 100 ரூம் இருக்குங்க, உங்களுக்கு ரூ. 1000 ரூம் இருக்குங்க. உங்களுக்கு எது வேணா எடுத்துக்கலாங்க. இதான் உங்களுக்கு சிஆர்ஓ ஆஃபீஸ்ங்க. நீங்க சிஆர்ஓ ஆஃபீஸ் போனா காலையில பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க 4 மணிக்கு கன்ஃபார்மா போயிட்டீங்கன்னா, கன்ஃபார்மா ரூம் நமக்கு கண்டிப்பா கிடைச்சிருங்க. கண்டிப்பா 4 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லைன் எப்பவும் லைன் நின்னுட்டுருப்பாங்க. இந்த லைன் நின்னுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பேட்சா ஓப்பன் பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் போன டைம் பார்த்தீங்கன்னா, இதான் இந்த மாதிரி லைன் நின்னு தான் நான் போய் சிஆர் ரூம்ல உங்களுக்கு 100 ரூம் எடுத்தேங்க. இப்படிதான் நம்ம திருப்பதிக்கு நேரடியா போய் நம்ம ரூம் எடுக்குது. இதான் உங்களுக்கு சிஆர் கவுண்டருங்க. உள்ள போனா லைன்ல நம்மள உட்கார வைப்பாங்க. உள்ள உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 50 ரூம் இருக்குங்க, ரூ. 100 ரூம் இருக்குங்க, ரூ. 1000 ரூம் இருக்குங்க. உங்களுக்கு எந்த ரூம் வேணும்னு அவங்க கேட்பாங்க. அத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதான் புக்கிங் ஸ்லிப்புங்க. இந்த புக்கிங் ஸ்லிப்பு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டிவில டிஸ்ப்ளே ஆகுங்க.
நீங்க ரூம் புக் பண்ணது ரூ. 50 ரூமுக்கு, ரூ. 100 ரூமுக்கு ஒரு டிவியில டிஸ்ப்ளே ஆகுங்க. ரூ. 1000 ரூமுக்கு வந்து அடுத்துல டிவியில டிஸ்ப்ளே ஆகுங்க. நீங்க வந்து புக் பண்ண உடனே வந்து கூட்டம் இல்லாத டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருங்க. ரொம்ப கூட்டமா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் கூட ஆகக்கூட வாய்ப்புலாம் இருக்குங்க. எப்ப நம்ம டிவியில டிஸ்ப்ளே ஆகுதோ, நமக்கு உடனே எஸ்எம்எஸ் வந்துருங்க. இந்த எஸ்எம்எஸ்லயே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எந்த ரூம் வந்து அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம நேரடியா போய் நம்ம ஒரு ரூம் எடுத்துக்கலாங்க. இந்த எஸ்எம்எஸ் வந்ததுலேருந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் டைம் குடுப்போம். அந்த 2 மணி நேரத்துக்குள்ள அந்த ரூம்ல போய் நம்ம வந்து செக் இன் ஆயிரணுங்க. நீங்க ஆன்லைன்ல வந்து ரூம் எப்படி புக் பண்றத சொல்ல போங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மேல காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா, டிடி தேவஸ்தானம் .ap .gov அந்த வெப்சைட்டுக்கு உள்ள போனீங்கன்னாவே உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இத லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டைம் செகண்ட் ஓப்பன் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஆன்லைன்ல வந்து ரூம் வந்து புக் பண்றது பத்தி நான் சொல்றேங்க. நீங்க இதே மாரி நீங்க லாகின் பண்ணும்போது, அந்த டைம் ஸ்லாட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுதுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இத வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வந்து, இந்த பெல் சவுண்ட் வருங்க. இந்த பெல் சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா, நீங்க டக்குனு வந்து இந்த மாரி வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூம்ஸோடைய வந்து எவ்வளோ புக் ஆயிருக்குது, எவ்வளவு வந்து வேக்கன்ட் இருக்கு, அது எல்லாமே ஃபுல்லா டீட்டெயில் போட்டிருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் 4ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ரூம் புக் பண்ணியிருக்கேங்க. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் தேதி, 4ஆம் தேதி ஓப்பன் ஆகும். ஆக்சுவலா 4ஆம் தேதி வந்து தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து 3ஆம் தேதி, 4ஆம் தேதி மட்டும் தான் வந்து நம்ம காட்டுங்க. இதுல நம்ம ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாங்க. 100 ரூம் இருக்குங்க. உங்களுக்கு வந்து 1000 ரூம் இருக்குங்க. 1500 ரூம் இருக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 ரூம் தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேங்க. இந்த தர்ஷன் டிக்கெட் வந்து நம்ம ஜனவரி 4ஆம் தேதி நான் புக் பண்ணியிருக்கேங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியும் 4ஆம் தேதி ஓப்பன் ஆகும். நான் வந்து ரூ. 100 ரூம் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு, அப்படியே நீங்க உள்ள போனீங்கன்னாவே, நீங்க வந்து அந்த பேரு, அந்த அதெல்லாம் வந்து எல்லாமே காட்டுங்க. அதுல வந்து நம்ம நெட் பேமெண்ட் பண்ணா போதும். பட் இது முக்கியமான என்ன நண்பர்களே வந்து டைம் ஸ்லாட்டுங்க. இதுல பார்த்தா எந்தெந்த டைம் காலையில 6 மணிலேருந்து 12 மணி வரைக்குங்க. 12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிலேருந்துங்க. அதே மாரி 6 மணிலேருந்து நைட் 12 மணி. இது வந்து நம்ம 24 மணி நேரம் 4 இதா பிரிச்சிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து ஓகே குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உள்ள போகுங்க. ஆல்ரெடி நான் வந்து பண்ணியிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா வந்து என் பேரு கிருபான்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஃபேமிலி புக் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா, அதோட அ ஜென்ரல் டீட்டெயில் அடிச்சுட்டு, அடுத்தது பார்த்தா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போகுங்க. இதுதான் வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து நம்ம வந்து ரூம் வந்து புக் பண்றதுங்க, திருமலையில. பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிட்டுங்க. உங்களுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் காட்டுது. இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல ரூம் வந்து நமக்கு கிடைக்குங்க. நீங்க திருப்பதிக்கு நீங்க போற மாரி இருந்தா, நீங்க வந்து 2 மாசம் முன்னாலே வந்து நம்ம அந்த திருமலையில வந்து பார்த்தீங்கன்னா, ரூம் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாங்க. நண்பர்களே முக்கியமான விஷயம் சொல்றேங்க பார்த்தீங்கன்னா, நீங்க தர்ஷன் டிக்கெட் வந்து நீங்க புக் பண்ண ரூ. 300 டிக்கெட் வந்து புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு இடத்துல மட்டும் தான் நீங்க வந்து வந்து அதாவது மேல் திருப்பதியிலயோ, இல்ல கீழ் திருப்பதியோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நீங்க வந்து ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண முடியுங்க. நீங்க புக் பண்ண உடனேயே, நீங்க மேல் திருப்பதில பார்த்தீங்கன்னா, அந்த ஏஆர்பி கவுண்டர் இருக்குங்க. இந்த கவுண்டர் போய் நீங்க வந்து அந்த அந்த ஆ இது வந்து என்ன டைமோ அந்த டைம் ஸ்லாட்டுக்கு நீங்க உள்ள போகணும். உங்களுக்கு அங்க வந்து பக்கத்துல ஸ்கேனிங் இருக்குங்க. நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம், இல்ல ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு போய் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருங்க. நீங்க திருமலையில போனீங்கன்னா, சிஆர் ஆஃபீஸ் இருக்கு. இந்த ஆஃபீஸ் போனீங்கன்னா, வந்து ஆன்லைன்ல புக் பண்ண ஸ்லிப் இருக்குங்க. அந்த ஸ்லிப் கொண்டு வந்து ஏஆர்பி கவுண்டர் இருக்குங்க. நீங்க கவுண்டர்ல போயிட்டு, நீங்க வந்து அந்த ஸ்கேனிங் இருக்குங்க. அந்த ஸ்கேன் பண்ணீங்கன்னா, ஒரு ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷத்துல உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வந்துருங்க. உங்களுக்கு வந்து எந்த ரூம் அலாட் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருங்க. நீங்க வந்து எஸ்எம்எஸ்க்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வரலைன்னா, திருப்பி எகைன் போனீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர்ல நீங்க காமிச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்லயே வந்து டிஸ்ப்ளே ஆகுங்க. காமிச்சிரும் மொபைல்ல வந்து எனக்கு வந்து எஸ்எம்எஸ் வர கொஞ்சம் டைம் ஆச்சுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு நான் வரலைங்க. பட் இருந்தாலும் அந்த மறுபடியும் இந்த ஸ்கேன் சென்டர்ல போய் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க நம்ம இது நம்பர் காமிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்ல வந்து நமக்கு வந்து வராகசாமி 2 அந்த ரூம் தான் எனக்கு கிடைச்சிருக்குங்க. நான் அத பத்தி உங்களுக்கு காமிச்சிரும் பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா வராகசாமி 2ங்க. நீங்க வந்து திருப்பதிக்கு நீங்க மேல் திருப்பதி போனீங்கன்னா, வந்து ஏஆர்பி கவுண்டர் போயிட்டு, நீங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க 15 நிமிஷம் எஸ்எம்எஸ் வரல. திருப்பி மறுபடியும் எகைன் போய் நீங்க அந்த அதே இதுல ஸ்கேன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல வந்து எந்த ரூம் அலோகேட் ஆயிருக்குது, அது வந்து நம்ம காட்டுங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு லொகேஷனோட வந்துருங்க.
நான் நான் முக்கியமான விஷயம் சொல்றேன் நண்பர்களே. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாரி கம்ப்யூட்டர் நீ ஸ்கேன் பண்ணினா, அ குறைஞ்சபட்சம் நீங்க வந்து 2 மணி நேரம் டைம் குடுக்குறாங்க. அந்த டைம் குடுத்து அந்த டைம் 2 மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, எந்த உங்களுக்கு ரூம் வந்து அலோகேட் ஆயிருக்கோ, அந்த அலோகேட் ஆற ரூம்ல வந்து கண்டிப்பா நீங்க போய் கண்டிப்பா நீங்க செக் இன் பண்ணிறோணுங்க. உங்க வந்து அந்த ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து இது பண்ணிட்டு, அதுலேருந்து நீங்க வந்து சாவி வாங்கிருவோணுங்க. என்ட்ரி போட்டு சாவி வாங்குனா மட்டும் தான் ரூம் குடுப்பாங்க. நீங்க 2 மணி நேரம் கழிச்சு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூம் குடுக்க மாட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து வராகசாமி உங்களுக்கு ரெஸ்ட் ஹவுஸ் கிடைச்சிருங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்னப்பிரசாத கவுண்டருங்க. அதுக்கு வந்து அன்னப்பிரசன்னா அந்த பக்கத்தில பில்டிங் இருக்கு. அது பில்டிங் பக்கத்தில தாங்க வந்து வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் 1 இருக்கு. வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் 2 இருக்கு. எனக்கு வந்து வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் 2 தான் கிடைச்சதுங்க. நான் இங்க போனா பார்த்தா, இது நியூ பில்டிங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ரூம்ஸோட பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுலயே 300லேருந்து 400 ரூம்ஸ் இருக்குதுங்க. வராகசாமி 1லயும் சரி, வராகசாமி 2லயும் சரிங்க. இங்க போனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீட்டா இருக்குங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ரொம்ப உங்களுக்கு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ரவுட் வந்து கம்மியா இருக்கு. நம்ம கோயில் பக்கத்திலேயே இருக்குங்க இந்த ரூம்ஸ். இதாங்க ஆஃபீஸுங்க. இந்த வராகசாமி டூல் ஆஃபீஸ். இங்க தான் வந்து நான் வந்து புக் பண்ணேங்க. இந்த வந்து ஸ்லிப் வந்து இங்க வந்து காமிச்சீங்கன்னா, இங்க வந்து கம்ப்யூட்டர் போட்டு ஒரு ஸ்லிப் குடுப்பாங்க. இந்த ஸ்லிப் நீங்க வாங்கிட்டு பக்கத்திலேயே வந்து கீ இருக்குங்க. நம்ம வந்து அங்கேயே வந்து நம்ம எந்த ரூம்ஸு அதிலேயே வந்து நம்ம கீ குடுப்பாங்க. நம்ம கீ வாங்கிட்டு நம்ம வந்து இந்த 1 ஃப்ளோரோ, 2ண்ட் ஃப்ளோரோ நம்ம அங்க வாங்கிட்டு நம்ம போயிரலாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2ண்ட் ஃப்ளோர்ல வந்து ரூம் கிடைச்சதுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருந்ததுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கோயில் பக்கத்திலேயே இருக்குன்னு நம்ம சீக்கிரமா சாமி பார்க்க போயிரலாங்க. உண்மையிலே இந்த வராகசாமி வந்து நியூ பில்டிங். நீங்க வந்து காமிச்சீங்கன்னா, இந்த ஸ்கேன் பண்ணிட்டு நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ல என்ட்ரி போட்டுட்டு, நமக்கு வந்து இந்த கீ இங்க வந்து வாங்கிக்கலாங்க. திருப்பதி தேவஸ்தானம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மினரல் வாட்டர்ல வச்சிருக்காங்க. நீங்க வந்து காசு குடுத்து வாங்க வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆரோ வாட்டர் வச்சிருக்காங்க. நீங்க வந்து ரூமுக்கு போன உடனே நீங்க வந்து உங்க கேன்லயோ, அந்த இதுலயோ வந்து நீட்டா புடிச்சுக்கலாம். அங்க வந்து திருமலைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் கேன் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நீங்க போனா அந்த கேன் போனா, அந்த ஆரோ வாட்டர் வச்சிருப்போம். அந்த ஆரோ வாட்டர் நீங்க புடிச்சுக்கலாங்க. இந்த வரதசாமில பார்த்தா உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் இருக்குங்க. இது ரூ. 100 ரூம் தாங்க. ரூ. 100 ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா நீட்டா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. உங்க பக்கத்திலேயே ஹோட்டல் இருக்குங்க. அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அன்னதான பிரசாத கவுண்டர் இருக்கு. இந்த லிஃப்ட் ஃபெசிலிட்டி பாருங்க. உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், 1 ஃப்ளோர், 2ண்ட் ஃப்ளோர் எல்லா இதுலயும் இருக்குங்க. நீங்க 24 ஹவர்ஸ் வந்து எப்பவுமே வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. எனக்கு வந்து 1 ஃப்ளோர் தான் கிடைச்சதுங்க. நாங்களும் எங்க ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஃப்ளோர்ல போய் தங்கிட்டுங்க. குறைஞ்சது நாங்க 8 பேர் போனோங்க. 8 பேரும் போய் நம்ம ரூம்லயே தங்கிட்டோங்க நாங்க. நம்ம திருப்பதி பொறுத்தவரைக்கும் பார்த்தா, நம்ம அந்த இத பத்தி கவலைப்படவே வேண்டியதில்ல. எல்லா ரூம்ஸும் நீட்டா தான் மெயின்டெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. நண்பர்களே எனக்கு வந்து வராகசாமி ரூம் தான் கிடைச்சுங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிங்கிள் காட் வந்து 2 போட்டுருக்காங்க. இதில குறைஞ்சது 4 பேருங்க படுக்கலாங்க. நாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ல வந்து 8 பேர் தங்கிக்கிட்டோங்க. நாங்க ஃபேமிலியோட போனோங்க. இந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீட்டா இருக்குங்க. உங்களுக்கு வந்து நீட்டா உங்களுக்கு புது பில்டிங்க. நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து பேட் ஸ்மெல் எதுவுமே கிடையாதுங்க. நல்லா வந்து வெக்கேட் ஆன உடனே நல்லா கிளீனிங் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஆகட்டும், ரூம்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு ஜன்னல் ஓப்பன் பண்ணாவே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கூலிங்கா வந்து காத்துங்க. எப்பவுமே நான் ஜன்னல் சாத்தி வச்சுட்டேங்க. அதேமாரி கீழ டைல்ஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூலிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, நீங்க வந்து மேல கம்பிளி கீழ போட்டுட்டு, மேல கம்பிளி எதுவும் மேல படுத்துட்டீங்க. அந்த ரூம் நம்ம வந்து மேல் திருப்பியில பார்த்தீங்கன்னா, ரூம் 100 ரூம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நம்ம குறையே சொல்ல முடியாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் 2 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோயில் பக்கத்திலேயே இருக்குங்க. அந்த கோயில் கோபுர பக்கத்திலேயே இருக்குதுங்க. அதேமாரி அன்னப்பிரசாத கவுண்டர் பக்கத்திலேயே இருக்குங்க. ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இங்க ஒரு டேபிள் வைக்கலாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, சூட்கேஸு, லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனியா வந்து கப்போர்டெல்லாம் குடுத்துருக்காங்க. 2 சேர் பார்த்தீங்கன்னா, எல்லா ரூம்லயும் குடுத்துருவாங்க. அதேமாரி வாட்டரும் பார்த்தீங்கன்னா, அங்கங்க வந்து வாட்டர் வச்சிருக்காங்க, பிளான்ட் வச்சிருக்காங்க. நீங்க வேணுங்கிறது போய் புடிச்சுக்கலாங்க. 2வது கப்போர்டு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஷெல்ஃப்லாம் குடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டா வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு பாத்ரூம் ஆகட்டும். நீங்க பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் ஹீட்டர் வந்து இண்டிவிஜுவலா வச்சிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம
இன்னொரு லாட்ஜில பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் வந்து காமனா வச்சிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளைசர் வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 செப்பரேட்டா இருக்குங்க. உங்களுக்கு டாய்லெட் தனியாகும், பாத்ரூம் தனியா இருக்குங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீட்டா இருக்குங்க. வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது. நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன உங்களுக்கு ஒரே இது பார்த்தீங்கன்னா, உங்க தண்ணி வந்து ரொம்ப ஐஸ் மாரி ஐஸ் வாட்டர் மாரி வருங்க. வந்து நம்ம திருமலைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூலிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. உங்களுக்கு தனியா வந்து ஹீட்டர் வச்சிருக்காங்க. நம்ம வந்து எப்ப 24 ஹவர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுவிட்ச் வந்து வெளிய வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஹீட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வாட்டர் ஹீட்டருங்க. நீங்க ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டா போதும். குறைஞ்ச ஒரு 3 பேர், 4 பேர் குளிக்கலாங்க. அட் அ டைம் குளிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்லோவும் இருக்குங்க, மீடியம் இருக்கு, ஃபாஸ்ட்டும் இருக்குங்க. நீங்க வந்து வீனஸ் ஹீட்டர் தாங்க. இதிலேயே வந்து செட் பண்ணிக்கலாங்க. நீங்க வந்து நம்ம ஹைல வச்சுட்டீங்கன்னா, உங்க ஒரு மினிமம் 2 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா வந்து இதாயிருங்க. நீங்க குறைஞ்சது 2 பேர், 3 பேரும் கூட குளிக்கலாங்க. இந்த வாட்டர் வந்து ரொம்ப ஹீட்டா தான் வருங்க. முக்கியமான விஷயம் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மே கீழ் திருப்பதி ஆகட்டும், மேல் திருப்பதி ஆகட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 நாள் மட்டும் தான் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுவாங்க. 1 நாள் வந்து தங்கிக்கலாங்க. இன்னொரு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் கேட்டீங்கன்னா, போய் எக்ஸ்டெண்ட் சொல்லிட்டு வந்து அடுத்த நாள் வந்து அலோவ் பண்ணுவாங்க. கண்டிப்பா 48 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வந்து அவங்க பூட்டிட்டு போயிருவாங்க. பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுவோனுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க. 3 நாள்னாலும் பார்த்தீங்கன்னா, 3 மடங்கு, 4 மடங்கு சார்ஜ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 2 நாள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நண்பர்களே, நான் வந்து போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லப் போறேங்க. அத வந்து ஆன்லைன்ல வந்து ரூம் எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ரூம் வந்து புக் பண்றது, அது உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. அதேமாரி நேரடியா போனாலுமே சிஆர் ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்கன்னா, அங்க வந்து லைன் நின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் புக்கிங் ஸ்லிப் குடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பு வாங்கினீங்கன்னா, அதுல வந்து 2 மணி நேரம் கழிச்சு, இல்ல ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வருங்க. டிவில டிஸ்ப்ளே ஆனதும் எஸ்எம்எஸ் வரும். இத பத்தி உங்களுக்கு ஃபுல்லா சொல்லியிருக்கேங்க. நீங்க திருப்பதிக்கு போற மாரி இருந்தா, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருப்பதி போனா, இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நான் நெறைய திருப்பதி பத்தி நெறைய வீடியோ போட்டிருக்கேன். வேணுங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க திருப்பதி போறம்போது தான் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.